Hi friends, welcome to Geethu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு healthy and quick breakfast recipe தான் பார்க்க போறோம். Fruit muffins. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பழுத்த வாழைப்பழம், ஒரு ஆப்பிள், அப்புறம் ஒரு முட்டை. இப்போ முட்டையை இதை உடைச்சு ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக்கை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு மஃபின் வந்து சாஃப்டாக வரும். எக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக இன்னும் ஒரு பழுத்த வாழைப்பழமும் அப்புறம் ஒரு 1/4 கப் உருக்கின வெண்ணையோ இல்லை வெஜிடபிள் ஆயிலோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 1/2 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லாதவங்க நீங்கள் ஒயிட் சுகரும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுகர் நல்லா கரையிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சல்லடையில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா சலிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாக காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் தோல் சேவிட்டு ஆப்பிளை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்படி துருவி சேர்க்கும் போது அந்த மஃபின் பேட்டரில் அது நல்ல ஜெல் ஆகிடும். நமக்கு சாப்பிடும் போது நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். ஏற்கனவே ஆப்பிளையும் பனானாலையும் போதுமான அளவு இனிப்பு இருக்கிறதுனால நான் 1/2 கப் சுகர் தான் சேர்த்துருக்கேன். இல்லைனா யூஸ்வலாக 1 கப் மாவுக்கு உங்களுக்கு வந்து 3/4 கப் சுகர் சேர்த்தா சரியாக இருக்கும். பட் இதுலேயே ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நான் 1/2 கப் சுகர் போட்டிருக்கேன். இப்போது மேஷ் பண்ணி வச்ச பனானாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறோம். 1/4 கப் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உருக்கின வெண்ணையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்கு வேண்டாம் நினைக்கிறவங்க இந்த இடத்துல 1/4 கப் வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து 1/2 கப் சேர்த்துருக்கணும். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் சாப்டு நட்ஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நிறைய நட்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம ஒரு கப் கேக் ட்ரேக்கு மாற்றிடலாம். நான் செஞ்ச பேட்டருக்கு வந்து எனக்கு 8 cupcakes வந்துச்சுங்க. ஸோ நான் ஆல்ரெடி அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 minutes. இதை நான் இப்போ மறுபடியும் அவனில் வச்சு ஒரு 20 minutes பேக் பண்ண போகிறேன். அவன் இல்லாதவங்க குக்கர்லேயே இதே மாதிரி 20 to 25 minutes நீங்கள் பேக் பண்ணால் சரியாக இருக்கும். அதுவும் மிதமான சூட்டில் வச்சு பேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அவனில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான மஃபின்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு மறக்காமல் இந்த ஃப்ரூட் மஃபின்ஸ் ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். 2 சாப்பிட்டா போதும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். என் வீட்டு குட்டிக்கு நான் எப்போவுமே லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுப்பேன். ஒன்று கூட திரும்பி வந்ததில்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவான். ஸோ இது இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். சூப்பர் ஸ்பஞ்சியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை டேப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.